வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, அதாவது இப்போ 22 எக்ஸாம் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், அதாவது 23 பிப்ரவரி 2002 எழுதின ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு, அதாவது நேர்முக தேர்வுக்கு இப்போ ஒரு ரிசல்ட் விட்டுருந்தாங்க. நான் இன்டர்வியூக்கும் விட்டுருந்தாங்க. நான் இன்டர்வியூக்கு இப்போ இல்லை. இப்போது இந்த நேர்முக தேர்வில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த இதுக்கு சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட்டதில் சரிபார்ப்புக்கு அவங்க சரி பார்த்துருக்காங்க. சரி பார்த்ததுக்கு அப்புறம் அது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டும்தான். நான் இன்டர்வியூ போஸ்ட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டும் அந்த 480 பேர் சம்திங் வெளியிட்டிருந்த அந்த அவங்களுக்கு மட்டும் பர்டிகுலராக யாருக்கெல்லாம் சரியாக ஏதாவது சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணலையோ, அதாவது சம்திங் நம்ம குவாலிஃபிகேஷன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடுறப்ப எல்லாம் அப்லோடு பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் பண்ணுறப்ப யாரெல்லாம் சரியாக பண்ணலையோ, முழுமையாக குறைபாடாக சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளது சில பேருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு இதை காமிக்கிறேன். எனவே இத்தகைய விண்ணப்பதாரர்கள் இறுதி வாய்ப்பு வழங்கும் விதமாக எந்த தேதியை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 13 ஜனவரி 2024 இருந்து 27/1/2024 மாலை 11:59 மணி வரை, அதாவது 12 மணிக்குள்ள விடுபட்ட சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இப்போ பார்த்தோம்னா ஜனவரி 27 கிட்டத்தட்ட உங்களுக்கு சரிபார்ப்பு முடிஞ்ச உடனே உங்களுக்கு இன்டர்வியூ டேட்டு அனௌன்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அதாவது பிப்ரவரியில் நடக்கும். அதுக்குள்ள இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்னும் அதை பற்றி அது தனியாகவே வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதை விழிப்புணர்வு அடைஞ்சு டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டேட்டுக்குள்ளே அந்த எந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாருக்கெல்லாம் அந்த மாதிரி குறைபாடு இருக்கோ அந்த விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் குறுஞ்செய்தி மின்னஞ்சல் மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கு. யாராவது அந்த மாதிரி சர்டிஃபிகேட் அதாவது ஏதாவது குறைபாடு இருந்துச்சுனாக்க அவங்களுக்கு மட்டும்தான் குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த விண்ணப்பதாரர்கள் மட்டும் மின்னஞ்சல் தெரிவிக்கப்பட்டுள்ள என்ன மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டிருக்கோ அந்த மெயிலில் கொடுத்துருக்க மாதிரி அது சான்றிதழ்கள் தேர்வாணைய இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள ஓடிஆர், அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வாயிலாக பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். நீங்கள் அங்கேயே என்ன பண்ணிக்கலாம், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணிக்கலாம். அவ்வாறு உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யலை அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். இது முக்கியமான ஒரு ரொம்ப பயப்பட தேவையில்லை. என்ன உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு கேண்டிடேட்ஸோட இது கொடுத்துருக்காங்க. இவங்க பிஜி டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை வைக்காமல் விட்டுருக்குறாங்க. அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அவங்களோட பிஜி டிகிரி கொடுக்காம விட்டுருக்குறாங்க. அதனால் இவங்க அதைய அப்லோடு பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது இவங்களுக்கு வந்திருக்கு. அந்த இதை நீங்கள் போய் ஓடிஆரில் கொடுத்து அதைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது சரியாக போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு கூட இந்த அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் எழுதுகிறப்ப அவங்களுக்கு இப்படி தான் மெசேஜ் வந்துச்சு. அவங்க அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே போயிட்டு அதை அப்லோடு பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிட்டாங்க. சேம் அதே ப்ராசஸர் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்றும் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. ஆல்ரெடி சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணியாச்சு. அந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. துரிதமாக வேலை நடந்துகிட்ருக்கு. அப்போது அவங்க கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிற பட்சத்தில் அந்த சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொல்கிறாங்க. இது இன்டர்வியூ பண்ண அந்த இன்டர்வியூ போஸ்டிங் கூப்பிட்ட அந்த 480 பேருக்கு மட்டும்தான். நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்டர்வியூ போஸ்டிங்க்கு வராதவங்க கம்மியான மார்க்கு அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. என்னோட அனுபவம் ப்ளஸ் என்னோட ஸ்டூடெண்ட்டு இங்கே இருக்கிற அவங்க எழுதினதை வச்சு சொல்கிறேன். இன்டர்வியூ போஸ்ட் செலக்ட் ஆகிருக்க அவங்கள கம்பேர் பண்ணதில் ரொம்ப வித்தியாசம்னா அது கீழே அவங்களுக்கு நல்ல மார்க் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்கள இப்போ இன்னொரு குழப்பம் அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, ஒரு போஸ்ட்டுக்கு 2 அதாவது 2.5 எடுத்திருக்கிறாங்க, நம்மளுக்கு வருமோ வராதோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. வருது வரல எப்போவுமே நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். எப்போவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, வருது வரல போஸ்டிங்கில் போய் உட்கார வரைக்குமே வேலை உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் உண்மை. நம்ம எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும், என்ன கவர்மெண்ட்டை என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணாலும், கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறதுனால நம்ம ஜெயிக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஒரு கடைநிலையில் இருப்போம், வேலை தேடித்தானே அலையிறோம். அதனால நம்ம என்னதான் இது பண்ணாலும் அவங்களுக்கு அது அவங்க ப்ராசஸ் அவங்க மாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அவங்க ஊழல் பண்ணுறாங்க, ஊழல் பண்ணலை, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டாக நினைக்காம பாசிட்டிவாக நினைக்கும். பாசிட்டிவ் அதாவது நம்ம கவர்மெண்ட் பெஸ்ட், அதாவது அந்த கவர்மெண்ட் பெஸ்ட்டு அப்படி நினச்சா மட்டும்தான் இது நான் யாரையும் இது பண்ணுறதுக்காண்டி சொல்லலை.
காரணம் என்ன, அடுத்து படிக்கிறதுக்காண்டியாவது ஒரு மனநிலை வரும். இப்போ வந்து இதுல நம்பர் வரல நிம்மதியா அடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல நம்பர் வந்திருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும்னு நினைச்சிட்டா கூட பரவாயில்ல, கிடைக்குமா கிடைக்காதா இந்த கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. பரவாயில்ல, அடுத்தது படிங்க. நான் படிச்சுட்டே இருக்கேன். நான் இங்க உள்ள ஸ்டூடெண்ட் சொல்றேன், அந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல வந்தவங்களுக்கு படிக்கிறது ஒரு வேலைக்காக படிக்கிறத விட ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி படிச்சுக்கலாம். மூளை வந்து காலி, அதாவது மைண்ட் எம்டியா இருந்தா சைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சைத்தான் மாதிரி சிந்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கிறதுல ஒரு நம்மளை என்கேஜ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா அது ஒரு 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 நல்ல வழிக்கு கூட்டிட்டு போகும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்னைக்குமே கற்றது கைமண் அளவு தான், கல்லாதது உலக அளவு. கத்துக்கிற நம்ம ஒரு ஒரு நல்ல விஷயம், அது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒன்னொன்னு, நான் இப்போ இன்டர்வியூ போஸ்ட்ல வந்திருக்கவங்களும் சரி, நான் இன்டர்வியூ போஸ்ட்ல வந்திருக்கவங்களுக்கும் சரி, நான் வாட்ச் பண்ண ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். நான் விமர்சனம் பண்றதுக்கெல்லாம் வரல. அதாவது இது வந்து அப்படி போட்டுட்டாங்க இப்படி போட்டுட்டாங்க அதெல்லாம் தேவையில்லை. அடுத்ததுக்கு பாருங்க. அடுத்ததுக்கு இப்போ என்ன பண்ண முடியும், நம்ம போயிட்டு திருப்பி சண்டையா போட முடியும், அப்படி வந்து குளறுபடி அப்படி அதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ், அடுத்த சண்டைக்கு ரெடி ஆகும். நான் வந்து அடுத்ததுல சண்டைக்கு ரெடி ஆகி அதுல ஜெயிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே ஒழிய நம்ம இருக்கிறதுல விமர்சனம் பண்ணிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா சரிப்பட்டு வராது. இதை பார்க்குற ஒருத்தருமே அடுத்த கட்ட போருக்கு ரெடி ஆயிருங்க. என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுல 3 விஷயம் வந்து நான் போன வீடியோலயே சொல்லியிருக்கேன். அதாவது எங்க ஒரு கிராமத்துல வந்து இது பண்ண 20 பேர்ல 16 பேர் வந்தாங்க. அதுலயும் குறிப்பா இன்டர்வியூ போஸ்ட்ல 2 பேர் வந்திருக்காங்க. எனக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய சக்சஸ் தான் அது. அதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன். இதுல ரெண்டு டைப்ல நான் வந்து முக்கியமா உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, 2 விஷயம். ஒன்று ரீடிங் வாசிச்சிங்க, நல்ல வாசிங்க. இது வந்து நான் அங்கங்கே விமர்சனம் பண்ணுறதுக்கு அது தேவையே இல்லை. இப்போ நம்மளை பலப்படுத்திக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்ன, உங்களுக்கு வாசிப்பு நிறைய வாசிங்க. நிறைய எவ்வளவு தூரத்துக்கு வாசிக்கிறீங்க உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் இங்க தேவைப்படுது. அதுதான் ப்ரிலிமினரியில, அதாவது எலிஜிபிள் டெஸ்ட்ல கூட என்ன சொல்றாங்க, வாசிப்பு திறனை கூட்டுறதுக்காண்டி தான் பேசேஜ் கொடுக்குறாங்க, சம்மரி ரைட்டிங் கொடுக்குறாங்க, ப்ரீசியஸ் ரைட்டிங் கொடுக்குறாங்க. எதுக்காக, சீக்கிரம் வாசிச்சு ஒரு முடிவுக்கு, அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த பரீட்சை கூட வைக்கிறாங்க. அதுக்கும் வாசிப்பு திறன் தேவை. அதே மாதிரி நிறைய வாசிச்சிங்கன்னா நம்ம மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆகும். இது ஒன்றும் மஸ்ட். பேப்பர் ரீடிங் ரொம்ப முக்கியம். பேப்பர், நான் ஜென்ரல் நாலேஜை தான் நிறைய கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டினே நான் பரீட்சையில் 40 பரீட்சை வச்சேன். நான் 40 பரீட்சையில் டைரக்ட் கொஸ்டின் நிறைய வந்துருச்சு, உண்மையிலே நிறைய வந்துருச்சு. வேணா கூட நான் இதை விளம்பரத்தை நான் சொல்லலை. நீங்கள் இது தோத்துட்டு நிற்பீங்க பார்த்தீங்க, தோக்கலை, நீங்கள் எப்பயுமே தோக்கலை. அதாவது மார்க் கம்மியாக இப்பயும் தெரியாது, உங்களோட கம்மியான உள்ள மார்க் கூட உள்ளே போயிருக்கலாம். இதில் வந்து நிறைய சிஸ்டம் இருக்குது, நிறைய சிஸ்டம் ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனாலும் கீழே இருக்கவங்க அந்த இடஒதுக்கீடுகளே முன்னாடி போகணும்ல, முன்னாடி போகிறவங்களுக்கு தான் வேலை இருக்கு. ஸோ கீழே இருக்கவங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு வேலை கிடைச்சிருக்காது. வாசிப்பு திறன் மிக அவசியம். வாசிப்பு திறன் ப்ளஸ் எழுத்து பயிற்சி எழுதிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து டைத்தை வேஸ்ட் பண்ண யூடியூப் பார்த்து இதைய பார்த்து டைம் பாஸ் பண்ணுற, அதாவது டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நம்மளோட பாதி டயத்தை, நான் இந்த வீடியோவே கூட நான் அதை தான் சொல்லுவேன், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 2-3 நாளெல்லாம் வீடியோவே போடலை. படிங்க, ரீடு பண்ணிட்டு அதிகமாக வாசிப்பு திறனை கூட்டிக்கோங்க, மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எழுதி பாருங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்மளோட எழுத்து திறன், அதாவது பயிற்சி, ஒரு கொடுக்குறாங்க, ஒரு எஸ்ஏ டெய்லியும் ஒரு 2 எஸ்ஏ 3 எஸ்ஏ கூட எழுதுறதுல எப்படி கண்டென்ட் கொடுக்கறது, என்னன்னாவது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு அது கண்டென்ட் கொடுக்கறது அப்படிங்கிறதான் நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ செலக்ட் ஆனவங்க பெஸ்ட்டு, செலக்ட் ஆகாதவங்கெல்லாம் வந்து திறமை இல்லாதவங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். எல்லா ஒரே மாதிரி தான் வந்து இருக்கு. சில லக்கு இல்லாமல் போயிருந்துருக்கலாம், அதுக்காக நம்பர் வராமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நெக்ஸ்ட் பரீட்சை கூட, இப்போ நீங்க புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களாலும் சரி, இப்போ யார் உங்களோட போட்டியாளர்கள் அப்படின்னா, இதுல இருந்து ஃபில்டர் ஆகி வர்றவங்க தான் உங்களோட போட்டியாளர்கள். இது தெரிஞ்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம, அப்படிதான் இருக்கும். ஏன்னா பாதி தூரம் கடந்து வந்துட்டோம், வேற வழி. எல்லா பேரும் சொல்றதா நானும் சொல்றேன், பாதி தூரம் கடந்து வந்துட்டோம். மிச்சம் தூரம் உங்களுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அடுத்ததுல வேலைக்கு போவீங்க. அதை நீங்க நம்புங்க, உங்களால முடியும். அதாவது மார்க்கு குறைவா, நான் தோல்வின்னு சொல்லவே மாட்டேன். மார்க்கு குறைவா எடுத்திருக்க அனைவராலையும் அடுத்த வரிசையில போக முடியும்.
அதைய விட செலக்டட் கேண்டிடேட்ஸை விட அதிவேகமாக போங்க. நல்லா எழுதுங்க. இந்த டைம் வந்து நல்லா பயன்படுத்துங்க. இதே சிலபஸ் தான் இருக்க போது, சிலபஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சேம் டு சேம் சிலபஸ் தான். படித்தவங்க கூட இதில் கொஞ்சம் நினச்ச போஸ்டிங் வராதவங்க கூட அடுத்த போஸ்டிங்கில் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் பண்ணுறதவே சொல்கிறேனே, இங்கே படிச்சுட்டு இருக்கும் பொழுதே இவங்களுக்கு மீன்ஸ் எவ்ரி டே நான் ஒரு கேள்வி, எதையாவது ஒரு கேள்வி நான் பிலிமினரி நடத்தும் போதே மீன்ஸ் இது நானே செய்யும் போது பெரிய கட்டாயம் செய்வாங்க. ஓனா செய்ய பழகிக்கங்க. நம்ம வந்து என்ன ஒரு எதையாவது ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். கிரியேட்டிவிட்டி மைண்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இது நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது பண்ணுங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, அக்செப்ட் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த வீடியோவை கூட ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்க படிங்க, வாசிங்க, எழுதி பாருங்க. இது ரொம்ப 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 உங்களோட மைண்டை ப்ராடாக வச்சுக்கோங்க. தூக்கப்பட்டு என்ன பண்ண போறோம்? உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து என்ன பண்ண போறோம்? எந்திரிச்சு விரல்கள் பத்து மூலதனம் வெறுங்கை என்பது மூலதனம்ன்ற மாதிரி எந்திரிச்சு விசுக்குன்னு நடந்து போய்கிட்டே இருக்கணும். அதுதாங்க நல்லது. நான் பெரிய இவன்ட்லாம் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. நான் சொல்கிறத சொல்கிறேன். என்னோட ஓன் அனுபவம் தான் இது. நானும் 2012 நான் 2002 வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் 2012 2011 நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி டைவர்ட்டே ஆகலை. வேலைலாம் வந்து இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆசிரியர் பணி. அதை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். மற்றபடிக்கு இதை வந்து இதெல்லாம் சொல்லலை. என்னோட திருப்தி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த 20 பேரில் 16 பேர் வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுலேயும் இன்டர்வியூ போஸ்ட்டில் 2 பேர் வந்திருக்கிறது அதையும் காட்டிக்க ரொம்ப பெரிய சந்தோஷம். இது உண்மை. இது இந்த அவங்களோட இதை தான் இங்கே காமிச்சேன். இப்போ இன்டர்வியூ போஸ்ட் வந்திருக்கிறத தான் காமிச்சேன். இதெல்லாம் போய்ட்டு போய் சொல்கிறதுக்கெலாம் இல்லை. நான் நிறைய மனசை குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு ப்ரெஷர் ஆகிட்டு இல்லாமல் நிம்மதியாக படிங்க. அடுத்தது வந்து குரூப் 4 வருது, குரூப் 2 வருது, குரூப் 1 வருது, குரூப் 2 வருது. குரூப் டெஃபினட்டாக எவ்வளோ வெட்டி கொண்டு படிக்க முடியுமோ அவ்வளோ வெட்டி கொண்டு படிங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வேணாம், எதுவுமே வேணாம், பொங்கல், தீபாவளி, எதுவும் எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளிட்டு வெற்றியே ஒன்றா நோக்கி படிச்சுட்டே இருங்க. சித்தனும் இங்கிலீஷில் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, இங்கிலீஷில் எழுதுனா தான் வருதுன்ட்டு. எனக்கு இங்கே வந்து இருக்கக்கூடிய தமிழ் ஸ்டூடெண்ட்டு இன்டர்வியூக்கு வந்திருக்கு. நான் பதிவு பண்ண விருப்பப்படுறேன். தமிழில் எழுதுனவங்களுக்கு தான் வந்திருக்கு. அதில் ஒருத்தவங்க நான் பிஎஸ்டி 2 பேரும் பிஎஸ்டி ஸ்டூடெண்ட் தான் வந்திருக்கு. அதனால தயவுசெய்து நம்புங்க. ஒரு சிஸ்டத்தை நம்பினா, ஒரு நம்பிக்கை வரல அப்படின்னா இருந்துட்டு போகிறாங்க, எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க. ஆனால் நம்பிக்கை வரல அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு டவுட் நிறையா வரும். அப்படி தான் சொன்னேன். யார் சொன்னதுக்கு விமர்சனத்துக்காண்டி சொல்லலை. மீண்டும் ஒரு தடவை சொல்லுவேன், ஒரு சிஸ்டத்தை நம்பி படிங்க, அது நல்லது. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுன்னா உங்களோட போராட்டம்னா அந்த இடத்துல தோணும். அதனால இங்கே தமிழில் எழுதி தான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க. தமிழில் இங்கிலீஷில் எழுதுனவங்க எழுதுங்க, நான் தப்புன்னு சொல்கிறேன். இங்கிலீஷில் எழுதுங்க, நல்லாவே எழுதுங்க. அது இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு பாகுபாடு பண்ணாமல் இருக்கலாம். பாகுபாடு இருக்குது. ஏன்னா என்னோட பேப்பர்லேயே ஒரு கொஸ்டினில் நிறையா வந்து மார்க் கம்மி பண்ணி போட்டிருந்தாங்க. சில பேர் 2 பேர் திருத்துறதுல ஒருத்தவங்க அதிகமாக போட்டிருந்தாங்க, ஒருத்தவங்க கம்மியாக போட்டிருந்தாங்க. நான் அதை வச்சு சொல்கிறேன். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஆன்சர் பெஸ்ட் ஆன்சராக வரணும். அதுக்கு எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மைண்ட் செட்டப்பில் பயிற்சி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக வரும். அது மாதிரி தமிழில் வருது. அப்புறம் நம்ம தமிழில் படித்து எழுதி பழகிட்டோம். அப்புறம் போய்ட்டு இப்போ இங்கிலீஷில் பட முடியாது. அதை எதுக்கு குறைவாக நினைப்பானே, நம்ம எழுதுகிற தமிழில் பெஸ்ட்டாக ஆன்சர் ரைட்டிங் பண்ண என்னால் முடியும் அப்படின்ட்டு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணி நாலேஜ் இஸ் பவர், நாலேஜ் இஸ் வெப்பன். எல்லாமே அறிவே ஆற்றல். இது எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததான். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அறிவு உங்களை காப்பாற்றும். அறிவற்றம் இருக்கும் உள்ளளிக்கலாக அரண். அறிவை வளர்த்துக்கங்க, உங்களை எப்போவுமே காப்பாற்றும். அது நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ ஏன்னா எனக்கு வந்து இதே ஆளுங்க 2 ரிசல்ட் வந்துச்சு. இப்போ பிசிக்கு ரிசல்ட் வந்துச்சு, குரூப் 2க்கு ரிசல்ட் வந்துச்சு. அதில் ரொம்ப அதிகமாகலாம் பாதிக்கப்படலை நம்ம மாணவர்கள் 4 பேர். அந்த 4 பேர்களை அவங்க எவ்வளோ துக்கப்படுறாங்களோ அதை விட அதிகமான துக்கம் எனக்கு இருக்குது. அதே மாதிரி போலீஸில் 6 பேர் தான் இருந்தாங்க, 3 பேர் வந்துச்சு. அந்த 3 பேருக்கு இருக்கிற துக்கம் என்னால் தாங்க முடியல. அந்த போலீஸாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும், ஏன்னா சிஸ்டமேட்டிக். ஒரு கம்யூனிட்டியில் அதிகமான மார்க் எடுக்கிறது வரல, கம்மியான மார்க், அவங்களுக்கு இந்த மாதிரி பாகுபாடுகள் இருக்கிறதுனால அவங்கள நினச்சி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் வீடியோ போடல. அந்த பொங்கல் முடிஞ்ச உடனே வந்து இப்போ பிலிமினரி உங்களுக்கு ஷெடியூல் போட்டு தான் வச்சுருக்கேன். அதை டெஃபினட்டாக என்னோட ஐடியாலஜியை அங்கே அப்படியே சொல்லுவேன். அதை சொல்லி ஃபாலோ பண்ணி நிறையா ஒன்று. எனக்கு ஏதாவது இந்த எக்ஸாமில் ஏதாவது டவுட்டுன்னா கூட உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க என்னோடய நம்பர் கூட என்னோட சைட்டு இந்த யூடியூப்லேயே இருக்குது. என் பேர், அதை கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்டர்வியூக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன்.
கேளுங்க. ஆல் தி பெஸ்ட். ஆனால் இது ஒரு பெரிய அனுபவம் தான் பெரிய அறிவை கொடுக்கும் எல்லா விஷயத்துலையுமே. ஏட்டு சுரக்காய் கருத்து வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு அடுத்த இதுக்கு எடுத்துகிட்டு போகும். அதனால் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து வெற்றி தோல்வி வாழ்க்கையில் சகஜம்தான், ஏற்றுக்கிட்டு தான் சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு தான் வேறு வழியே இல்லை. அதுக்காண்டி எல்லாத்துக்குமே நான் கூட சொல்லிட்டு போனேன் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாதுல்ல. அதில் தான் அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அடுத்த இதில் போகிறதுக்கு மனசு தைரியமாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நான் அடுத்து ரெகுலராக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.